அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? ஒரு ரேண்டம் விளாக் தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும். ப்ளீஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி ஃப்ரைடேங்கிறனால பக்கத்து வீட்டில் வந்து முருங்கைக்காயும் முருங்கைக்கீரையும் பறிச்சுட்டு வந்து தாங்க வச்சேன். அதெல்லாம் உழவர் சந்தைக்கு போகாதனால காய்கறியும் வீட்டில் இல்லை. அதனால் டக்குன்னு ஒரு யோசனை, முருங்கைக்கீரை பறித்து அதில் முருங்கைக்கீரை பூவெல்லாம் இருந்துச்சுங்க, போட்டு நல்லா புசு புசுன்னு பொரியல் பண்ணிவிட்டு முருங்கைக்காயும் மாங்காயும் போட்டு சாம்பார் வச்சு சாப்பாடு வச்சுட்டேங்க. சாம்பாரே லைட்டாக தண்ணி மாதிரி இருந்தனால ரசம் வைக்கல, எஸ்கேப் ஆயாச்சுங்க. அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஆஸ் யூஸ்வல் நானே எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் எப்பவும் போல் நம்ம தையல் ஏரியா தாங்க. இப்போ வீட்டில் வந்து ஒரு கைத்துணையாக இருக்கிறது இந்த வேலை தான். ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த சாரீலாம் ஓரடிக்க வேண்டியது இருந்துச்சுங்க. அதை தான் அடிச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி பக்கத்தில் ஒரு இங்க் ப்ளூ கலர் சாரீ இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த தாவணி பாவாடைக்கு கீழே பாவாடை தைப்பாங்க பார்த்தீங்களா, பட்டி வச்சு அது மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அது என்ன பண்ணுறது, எப்படி கட் பண்ணுறது, அது இல்லாமல் சேலை வந்து ரொம்ப பெருசாக மொடமாக இருந்துச்சு. கட் பண்ண சொல்லிட்டாங்களே, கட் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் தகராறாயிருமா அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே அந்த வேலையை தொடாமையே இருந்தேன். சரி இப்போ சாரியை மட்டும் ஓரடித்து வச்சுட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கீங்க, சரி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால இதை கட் பண்ணி பாவாடையும் மேலே போடுறதுக்கு தாவணியும் தைச்சி தர சொல்லியிருக்காங்க. ஒரு அம்மா ஏஜில் உள்ளவங்க தான். உங்களுக்கு அந்த சேலை நல்லா மொடமாக இருந்தனால என்னால் கட்ட முடியாதுப்பா, நீ அது மாதிரி தைச்சி கொடு, நான் கட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி அதை எடுத்து வச்சுட்டு சரி வீட்டு வேலை பக்கம் போய் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறனால கம்ப்ளீட்டாக வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தம்பியை வந்து ஈவினிங் கூப்பிட போகிறதுக்கு முன்னாடி வந்த உடனே அம்மா ஸ்நாக்ஸ் என்னன்னு கேட்பான். வாழைப்பழம் இருக்குடா, கொய்யாப்பழம் இருக்குன்னு கேட்டால் இருக்குன்னு சொன்னான். அம்மா நான் கேட்டது ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸ் கிடையாது அப்படிங்கிறியான். சரி என்ன பண்ணுறதுன்ட்டு இந்த அவ்வளோ ஊற வச்சுட்டு என்னால் காரசாரமாக சுருக்குன்னு கேட்குறாங்க, பழனாவே பின் வாங்குறானப்பா. சரிங்க. சிகப்பு அவ்வளோ ஊற போட்டாச்சுங்க. என்னடா இவ பைக்கை காமிக்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா, இருக்கிறவங்களுக்கு ஒரு வண்டி, இல்லாதவங்களுக்கு பல வண்டி, அப்படி தாங்க எங்கள் வாழ்க்கையில் இப்போ வரைக்குமே ஓடிட்டுருக்கு. எங்களுக்கு ஒரு நிலையான வண்டியே கிடையாது. அவங்க அப்பா வந்து ஃப்ரெண்டோட வண்டி வாங்கி கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு, இன்னும் கொடுக்காம அந்த வண்டியில் தான் காலையில் வேலைக்கு போகிறது, சாயந்தரம் வீட்டுக்கு வர்றதுன்னு வச்சிட்ருக்காருங்க. என்னடா இவன் மஞ்சள் கலர் வண்டியில் ஸ்டார்ட் பண்ணுறாளேன்னு பார்க்குறீங்களா, ஆமாங்க, நம்மளோட ரெட் கலர் டியோ வண்டி வந்து மாமா எடுத்துகிட்டு போயிட்டாரு. மாமா அக்சஸ் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. இன்ஜின் வந்து ஃபுல்லாக இதாகிருச்சு. அந்த வண்டி வாங்கி 7 வருஷம் ஆகுது. பழனியில் தான் எடுத்தோம். அந்த வண்டி சர்வீஸ் விட்டு விட்டு மக்கர் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் இன்ஜின் அந்த வண்டியில் போயிருச்சுங்க. அதனால் கொண்டு பழனியில் சர்வீஸ்க்கு விட்டுருக்குது. மாமா டியோ எடுத்துகிட்டு போயிட்டாரு. கடையில் கொண்டு போய் கேட்டதுக்கு, அண்ணா குறைஞ்சது இன்ஜின் வேலை பிரித்து பார்க்குறதுக்கு 10 நாள் 1 வாரம் ஆகும் அப்படின்னு கடைக்கார தம்பி சொல்லிட்டாங்களா. தம்பி 20 நாள் ஆனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஓட்டுறதுக்கு ஒரு வண்டி நீ கரெக்ட் பண்ணி மட்டும் கொடுப்பா, நீ எப்பயோ பொறுமையாக சரி பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ கலர் ஷூட்டியை ஒர்க் ஷாப் தம்பிகிட்டே வந்து நம்ம வாங்கி இப்போ அந்த வண்டியை தான் நான் காலையிலையும் சாயந்தரமும் நான் ஓட்டிகிட்டு இருக்கேங்க. இப்போ தம்பியை கூட்டிகிட்டு வந்த உடனே வரும்போது முட்டை வாங்கிட்டு வந்தேங்க. அதில் 2 முட்டை தம்பி உடச்சிட்டியான். வெறும் மஞ்சக்கரு முட்டை தான் தங்கி இருந்துச்சு. அதில் ஆனியன் அவனே கட் பண்ண வச்சு ஆம்லேட் போட்டு, எப்போவுமே ஒரே ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறதே பெரிய பாடு. சரி இன்றைக்கி இந்த முட்டை உடஞ்சி போனாலும் அதை வீண் பண்ண வேணாம்னா அதில் ஒரு ஆம்லேட் மாதிரி போட்டுட்டு அந்த சிகப்பு அவல் வந்து ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது ஊறின உடனே 4 மடங்கு நல்லா உபரியாக வரும். எங்கள் அம்மா எங்களுக்கு சின்ன வயசில் வந்து இந்த அவ்வளோ தண்ணியில் ஊற வச்சுட்டு அதில் வெள்ளை சக்கரை போட்டு தேங்காய் போட்டு தருவாங்க. அதுதான் ஈவினிங் ஸ்நாக்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை ஆளுக்கு ஒரு கிண்ணியில் போட்டு நானே எங்கள் அண்ணன் உட்காந்து வேடிக்கை பார்த்து சாப்பிட்ருப்போம். எனக்கு இந்த அவ்வளோ இதெல்லாம் வந்து ஒரு எமோஷ்னலுங்க. அது ஸ்நாக்ஸையும் தாண்டி வீட்டில் இருக்கப்போ எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இது மாதிரி நான் செஞ்சு சாப்பிட்டுக்குவேன். ஹெல்த்தியும் கூட. அது மேலே நல்லா நிறையாவே தேங்காய் போட்டுட்டு அதுக்கு மேலே நாட்டு சக்கரை, இப்போ தான் ஹெல்த்தி வெர்ஷன் ஆச்சுங்க, வெள்ளை சக்கரையவே தொடக்கூடாதுங்கிறாங்க. அதனால் நாட்டு சர்க்கரையை தூவி நல்லா சூப்பராக கிளறி விட்டு சாப்பிட்டா செம்மையான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடிங்க. அதில் ஏலக்காய் பொடியும் தூவிக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தம்பி அப்புறம் கைகாலெலாம் கழுவிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் நானும் தம்பியும் ஈவினிங் ஸ்நாக்ஸை சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோங்க. சரி இந்த ட்ரெஸ்ஸை யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தால் வேலைக்காகாது அப்படிங்கிறனால பார்டரை கட் பண்ணி கீழே அட்டாச் பண்ணிவிட்டு அந்த பெட்டிக்கோட் மாதிரி தைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஃபைனலி தைச்சிட்டேன். இப்போ அயர்ன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு.
இது அப்படியே சுருக்கு வச்சு கட்டிக்கிட்டோம்னா, அது மேலே தாவணி கட்டிக்கிட்டோம்னா, ஒரு ஆஃப் சாரி மாடல்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரிங்க. தச்சு குடுத்துட்டேன். வாங்கிட்டும் போயிட்டாங்க ஊருக்கு. நான் கட்டினதுக்கப்புறம் தான் தெரியும், இது அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டுங்க. அப்புறம் வந்து அன்றைக்கி சாட்டர்டேங்களாங்க. சரி குழம்பு ரசம்லாம் வைக்க வேண்டாம். அதனால் நாள் நைட்டே வெள்ளை சன்னா வந்து ஊற போட்டேங்க. அதில் வந்து பிரியாணி பண்ணி வச்சுட்டோம்னா, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். வேலையும் கடகடன்னு முடிஞ்சிடும் அப்படிங்கிறனால நல்லா ஊறியிருந்த சன்னா வந்து நல்லா பெருசு பெருசாக வந்துச்சு. அதுக்கேற்ற தயிர், வெங்காயம் வீட்டில் அன்றைக்கி உரம் ஊற்றுனேன். நல்லா தயிர் கம கம கமன்னு இருந்துச்சுங்க. அப்புறம் அந்த முட்டை ஒரு 3 இருந்துச்சு. தம்பிக்கு வந்து வெஜிடபிள் கம்பல்சரி ஒன்று கொடுக்கணும். காய் இல்லாட்டி இந்த மாதிரி ஆம்லேட் போட்டு கொடுத்துர்லாங்க. அதனால் அதை ரெடி பண்ணி தம்பிக்கு போட்டு கொடுத்துட்டு லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் என்னோடய வேலை. இன்றைக்கி சாட்டர்டேனாவே பெரிய வேலை துணி துவைக்கிற வேலை இருக்குதுங்க. சண்டே அன்னைக்கு வந்து வீட்டிலேயே பெரிய வேலை. அன்றைக்கி துணி துவைக்கிற வேலையை நினச்சிட்டே இருந்தேன்னா அன்றைக்கி சண்டே வந்து அப்புறம் வேறு விதமாக போயிடும். அதனால் சாட்டர்டே வந்து எவ்வளோ நைட் ஆனாலும் துணியெல்லாம் துவைச்சிருவேங்க. இந்த ஒரு வாரமாக குஜாலாப்பா ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தேன் நாங்கள். அதனால் அந்த வேலை பெண்டிங் இருக்குது. துணி நிறையா சேர்ந்து போச்சு. அதை துவைக்கணும். அதுக்கு முன்னாடி இதை வந்து அயர்ன் பண்ணி அவங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்டேங்க. எனக்கு இந்த ஆஃப் சாரியை பார்த்தா ஒரு விஷயம் ஃபீல் ஆகுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஆஃப் சாரியோட அருமைலாம் தெரியாது. ஆனால் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ஆஃப் சாரியை பார்த்தா அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஆனால் அந்த ஏஜில் வந்து இந்த ஆஃப் சாரி கட்டினா அவ்வளோ அழகாக அம்சமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் நான் கண்டுக்க கூட இல்லை. ஆனால் இப்போலாம் கட்டினா கேவலமாக இருக்கும். ரசிக்கத்தான் முடியுமே தவிர அந்த ரசனையை ஆராய முடியாது. அப்படி தான் இங்கே சில ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தா நம்மளோட எமோஷ்னல் அப்படி தான் இருக்குங்க. அன்றைக்கி வந்து துணி வந்து நிறைய இருந்துச்சுங்க. ஏபிசிடி ஆப்ஷனே இல்லாமல் டி வரைக்கும் பக்கெட்டில் துணி ஊற வச்சுருந்தேன். என்ன பண்ணுறது, பகல் பூரா பயங்கர வெயிலுங்க. துவைக்கவே முடியவே முடியாது. துவைச்ச துணி இந்த வெயில் வரத்துக்கு முன்னாடி எடுக்கிறது அது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. அதுவுமே இந்த வீடியோவில் அப்படியே கம்மிங் ஜோன் பின்னாடி வரும் பாருங்களே. கடன்னு துவைச்சி பொறுமையாக அலாசிட்டு இருந்தேங்க. அன்றைக்கி சமைக்கிற வேலை இல்லை. அந்த காலையில் வச்ச சுண்டல் பிரியாணியே இருக்கவும் அதோட விட்டுட்டேங்க. இது வந்து சண்டே காலையிலேங்க. ராகி சேமியா பாக்கெட் ரொம்ப நாளாக வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருந்துச்சு. சரி அதை வந்து வேக வச்சு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லான்னு. இந்த தேங்காய் பால் இந்த ராகி சேமியா ஆப்பம் காம்பினேஷன்லாம் எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்காது. நான் சமைச்சு கொடுத்தேன்னா இப்போ ஒரு இட்லி தோசைனா ஒரு 4 5 3 சாப்பிட்ற இடத்துல இந்த ராகி சேமியானா சாப்பிடுவாங்க. ஆனால் வந்து மனசுக்கு வயிறுக்கு அவங்களுக்கு திருப்தியே படாது. இன்லோடிங் வஜ்ஜு குட்டிக்கு சேர்த்தி தாங்க. அதனாலே வந்து இதெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். நமக்கு பிடிக்கிறேங்கிறதுக்காண்டி செஞ்சால் அவங்க அரை வயிறோட இருப்பாங்க. ஆனால் இந்த ராகி சேமியா தேங்காய் பால் காம்பினேஷன், இந்த சேமியா காம்பினேஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும். சரி அன்றைக்கி வந்து இதுதான் டிஃபன் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அவ்வளோதாங்க. 3 பேருமே அதை சாப்பிட்டுட்டு அதுலேயுமே மதியத்துக்கு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அந்தளவுக்கு கம்மியாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் நான் நல்லா சாப்பிட்டேங்க. அப்புறம் உழவர் சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. போயிட்டு வந்து காய்கறி எல்லாம் வாங்கி போட்டாச்சு. கிட்டத்தட்ட 3 வாரம் ஆச்சு. எங்கேயாச்சும் ஊருக்கு போகிறோம், வெளியில் போகிறோம்னா அந்த வாரம் காய்கறி வாங்க போக மாட்டோம். இருக்கிறத வச்சு ஓட்டிக்குவோம் அப்படிங்கிறனால இப்போ இந்த காய்கறி வாங்கிட்டு வந்தால் இப்படி தாராளமாக 5 நாளைக்கு கிட்டத்தட்ட சூப்பராக இழுத்து வந்துருங்க. அது எல்லாமே இப்போ நீட்டாக எடுத்து வச்சுட்டு அப்படியே சைடு பை சைடு சமையல் வேலையும் பார்த்துட்டு இருந்தேங்க. அப்புறம் சரி இன்றைக்கி மாவாட்டுற வேலையும் இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை துணி துவைக்கிற வேலை இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரி வேலைகள் ரிலாக்ஸாக பார்க்கலாம். ஐயோ இல்லாட்டி துணி துவைக்கணுமே என் மண்டைக்குள்ளே ரவுண்ட் அடிச்சுட்டே கிடக்கும். அதனால் வந்து எவ்வளோ நேரம் பண்ணாலும் சனிக்கிழமை நைட்டே துணியை துவைச்சி போட்டுட்டு ஃப்ரீயாக சண்டே வந்து வீட்டு கிச்சனுக்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்க வேண்டியதாங்க. சாப்பாடு ஒரு பக்கம் வடிச்சிட்டு தம்பி வந்து க்ரீன் சிக்கன் கேட்டாங்க. அது இல்லாமல் வீட்டில் கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் நிறையா இருந்துச்சாங்க. சரி அதை ரெடி பண்ணலான்ட்டு ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். உள்ள வேலை ஓடிட்டுருக்கு. ஐயோ வெயிலில் துணியெல்லாம் காஞ்சு கருவாடாக போகுதே, வெளுத்து போயிருமேங்கிறனால அந்த வெயிலையும் போயிட்டு என்னை பார்த்து யாரும் பயந்துராதீங்க. அப்படியே அள்ளி மேலே போட்டு வந்தேன். போகிற போக்க பார்த்தா கொடை பிடிச்சிட்டு தான் வெளியில் துணி எடுக்க போகணுமான்ட்ருக்கோங்க. துணியெல்லாம் அள்ளி கொண்டு வந்து போட்டாச்சு. அப்படியே போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு. ஐயோ துணி வெளியில் காயுதேங்கிற மாதிரி உள்ளே புலம்பிக்கிட்டே இருந்தேன். இப்போ அந்த க்ரீன் சிக்கனுக்கு வந்து எல்லாம் பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. பீஸ் வந்து பெருசாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்னடா சிக்கனே 2 3 தடவை வீடியோவிலே காமிச்சிட்டு இருக்காளேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஒரு 6 மாதத்துக்கு நான்வெஜ் பக்கம் தலை கூட வச்சு படுக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கே. அதனால் சிக்கனில் எனக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் சாப்பிட்டு இல்லாட்டி அப்புறம் அந்த சாப்பிடக்கூடாத டைமில் வந்து ஐயோ இது சாப்பிட்லையே அது சாப்பிட்லைன்னு நினைக்கக்கூடாதுங்கிறனால அன்றைக்கி லெக் பீஸ் குழம்பு, அதுக்கப்புறம் அந்த சிக்கன் அந்த க்ரீன் சில்லி வந்து முறுவல் சில்லியாக போயிடுச்சு. சரி எப்படியோ ஒன்று டேஸ்ட் நல்லா இருந்தால் ஓகேங்கிற மாதிரி அப்புறம் அன்றைக்கி மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு மாவுக்கும் அரிசி ஊற போட்டிருந்தேங்க. அப்புறம் அதுவுமே ஒரு பக்கம் ஆட்டி வச்சாச்சு.
என் கணவர் ஃபர்ஸ்ட் டைம் ஆசைப்பட்டு புது வண்டி வாங்கினது இந்த சுசுகி அக்சஸ் தாங்க. அவங்க கம்பெனியில் கொடுத்த வண்டி தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. பழனிக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு புது வண்டி வாங்கினது இது தாங்க. ரொம்ப மோஸ்ட் மெமரபுளான வண்டி. ஆனால் ஃபஸ்ட் டைம் வாங்கினோம், அது எங்களுக்கு நினைக்கவே இல்லை. வாங்கி 2வது நாளே ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுங்க. நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன். 3 பேரும் பைபாஸில் வந்து கண்டெய்னர் லாரி தட்டி வண்டியோடு விழுந்துட்டோங்க. கீழே விழுந்தா எந்திரிச்சிடலாம் அப்படிங்கிற பாடத்தை வந்து எங்களுக்கு லைஃப்பில் கற்றுக் கொடுத்தது இந்த ஒரு வண்டி தாங்க. இப்போயும் கஷ்டம் வரப்போலாம் இந்த ஒரு மூமெண்ட்டை நினச்சிக்குவேன். புது வண்டி எடுத்து விழுந்து கஷ்டப்பட்டதோடவா இப்போ லைஃப்பில் கஷ்டப்பட்டுட்டோம், எவ்வளவோ பார்த்துட்டோம், இன்னும் வர காலங்களை பார்த்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனல் சொன்னதும் எங்களுக்கு இந்த பைக் தாங்க. அப்போ வந்து மாமனார்கிட்ட கொடுத்துட்டோங்க. இப்போ அவர் தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு கொண்டு வந்து பழனியில் விட்டுட்டாங்க. இங்கே ஏன்னா பழனியில் எடுத்தனால இங்கே தான் சர்வீஸ் பண்ண முடியும். அதனால் மாமாட்ட வந்து ரெட் கலர் டியோவை கொடுத்து விட்டாச்சுங்க. ஸ்டோர் ரூமில் கொண்டு போய் போட்டுட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது வண்டி வாங்கலான்னு பார்த்தோங்க. காய்லாங்கடைக்கு கூட போகாது, 20 ரூபா 30 ரூபாய்க்கு தான் போகும். இன்ஜினை பூரா நீங்கள் பொசுக்கி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் இன்ஜின் போயிருச்சு. ஏன்னா இது திண்டுக்கல்ல இருந்தனால சரியாக சர்வீஸ் பண்ணாதனால வண்டி வந்து கொஞ்சம் தகராறாக ஆகிப்போச்சுங்க. அதனால் இந்த வண்டியை வித்தரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோங்க. ஆனால் அந்த வண்டி எங்களை கைவிட்டு போகலை. ஆக்சுவலி நாங்கள் வீடு கட்டும் போது பாலக்கால் போடும்போது என் கையில் காசு இல்லை. கொண்டு போய் 50 ரூபா 60 ரூபாய்க்கு இந்த வண்டியை வித்தரலாமான்னு சிதாலாப்பட்டி திண்டுக்கல் பூரா நானே என் கணவரும் ஒரு நாள் சண்டே பூரா ஓனரை தேடி நாங்கள் விற்கிறதுக்கு அலைஞ்சிட்டு இருந்தோங்க. அப்பயும் இந்த வண்டி இங்கே கையை விட்டு போகலாம். மாமனார்கிட்ட கொடுத்தோம், அவரும் கொண்டு எங்கள்கிட்டே கொடுத்துட்டாருங்க. நமக்கான பொருள் நமக்கு விதிக்கப்பட்டு நம்ம கூட அது இருக்கணும்னு இருந்தால் அது எத்தனை வருஷங்கள் எவ்வளோ தடைகள் ஆனாலும் அது நம்ம கிட்ட வந்து சேருங்கிறது எங்களுக்கு இந்த பைக் வந்து மிகப்பெரிய உதாரணங்க. எங்கிட்டோ எப்படிலாம் திசை மாறி போக வேண்டிய பைக்கு கடைசியில் வந்து எங்கள்கிட்டே வந்துருச்சு. ஏன்னா எப்படியும் எனக்கு ஒரு பைக் வந்து தேவைப்படுதுங்க. அவங்க ஒரு வண்டியை ஓசி வண்டி வாங்கி தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஸ்கூட்டி வந்து எனக்கு தம்பியை விட போக என்னோட தேவைகளுக்கு வந்து கம்பல்சரி ஒரு வண்டி தேவைப்படுது. ஒர்க் ஷாப்பில் விட்டு ஒரு 20,000 செலவு பண்ணி இன்ஜினை பூரா பிரித்து புது இன்ஜின் போட்டு இப்போ பழைய மாதிரி அக்சஸ் வந்ததும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அந்த வண்டி அந்த வாசலில் நிற்கும் போது செம்ம கெத்தாக இருக்குது. அதனால் நானும் தம்பி ஈவினிங் டைம் ஒரு குட்டி ரவுண்ட் மாதிரி வந்தோங்க. ஓகேங்க, இந்த வீடியோ இங்கே முடியுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி.